ஏஐ விமான நிலையத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கான போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ஃபயர் சர்வீஸ்க்கான உங்களுக்கு ஃப்ரெஷரு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற போஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 40,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18/3/2025 அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், ஏஐ விமானத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து என்னன்னு தெரியும். அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துல வந்து உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அதுலேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான கேரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த கேரியர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது நாம் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறது எங்கன்னு தெரியல அப்படின்ற எல்லா கமெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இல்லை அப்படின்றத எல்லாம் சொல்கிறீங்க. இதில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு லைவாக காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இங்கே டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட் அப்படின்னு இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன், சரிங்களா? இதில் இந்த டவுன்லோடு லிங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அந்த டவுன்லோட் லிங்க்ன்றதை நம்ம கிளிக் பண்ண உடனே நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆயிரும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். பட் அதோட லிங்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் எதுக்காக பண்ணுறாங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் போஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த போஸ்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இது கவர்மெண்ட்டு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் வேரியஸ் போஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து என்னென்ன போஸ்ட் வந்து எதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். கீழே நீங்கள் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக வந்து என்னென்ன போஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க, எத்தனை விதமான போஸ்ட்டு, நம்பர் ஆஃப் போஸ்ட்டு அண்டு வேக்கன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிளேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான ரிசர்வேஷனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபயர் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் உமன் ரிசோர்ஸ்க்காக 66 வேக்கன்சியும் அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அஃபிஷியல் லாங்குவேஜுக்காக வந்து பார்த்திங்கன்னா 4 வேக்கன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷனில் வந்து நிறையவே கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபயர் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் ஆஃப் டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் உமன் ரிசோர்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட்டு அண்ட் எம்பிஏ நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த 2 ஜாபுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபயர் சர்வீஸ்க்கும் அண்ட் உமன் ரிசோர்ஸ்க்கும் உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பென்ஸ் எதுவுமே தேவையே கிடையாது. அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அஃபிஷியல் லாங்குவேஜுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட் வந்து ஹிந்திலேயோ அல்லது இங்கிலீஷ்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த லாங்குவேஜில் நீங்கள் படிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பட் இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 2 இயர் ஆகுது உங்களுக்கு ட்ரான்ஸ்லேஷன் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கிலீஷில் இருக்குது அண்ட் ஹிந்தியில் இருக்குது அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 லாங்குவேஜில் ஏதாவது ஒரு லாங்குவேஜோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருந்தாவே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 2மே இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. இங்கே நோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரி அண்ட் டிப்ளமோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன படிச்சிருக்கணும் அண்ட் உங்களுக்கான என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கணும் அண்ட் உங்களுக்கான பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இவங்க கேட்டிருக்காங்க இல்லை, உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு நார்மலாக சிலர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா எனக்கு நார்மலாக தான் தெரியும், நான் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாகவே இருந்தாவே போதும், ஒன்ஸ் நீங்கள் சர்டிஃபிகேட் இருந்தாவே போதும், நீங்கள் வந்து
அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்ட் குவாலிஃபைடு யாரெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்களோ அவங்களாம் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இது மட்டும் கிடையாது, ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷனும், ஓபிசிக்கு வந்து 3 இயர் ரிலாக்ஸேஷனும், மற்ற பிடபிள்யூடி கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர் ரிலாக்ஸேஷனும், அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராப் ஆனதுக்கப்புறம் 10 இயர் ரிலாக்ஸேஷனும் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான சில இம்பார்ட்டன்ட் டேட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. எப்போ வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆச்சு அண்ட் எப்போ வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 17/2/2025 அன்றைக்கி வந்து ஓப்பன் ஆயிருக்கு. 18/3/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத கண்டிப்பாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வெரிஃபை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன, உங்களுக்கான சேலரி என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் குரூப் பி கேட்டகிரியில் வந்து 40,000 ரூபாயிலிருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். இதில் பேசிக் பேயில் வந்து பார்த்தீங்கன்னா 3% வந்து உங்களுக்கு அதர் அலவன்ஸும் வந்து இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் நோட்ஸில் வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்தியன் சிட்டிசனை வந்து மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18/2/2025 அன்றைக்கி வரைக்கும் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் இந்த ஏஜோட பூர்த்தி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இந்த ஓபிசி எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனோட உங்களுக்கு எக்ஸாம் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்றத வந்து சில பேர் வந்து கேட்டிருக்காங்க. மெயில் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். பட் உங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டும் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும். அண்ட் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன், அதாவது வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட் வந்து எங்கே இருக்குது அண்ட் ஃபயர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அண்ட் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். எப்படின்னா உங்களுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். உங்களுடைய பாடியை வந்து தரவை செக் பண்ணுவாங்க. உங்களுடைய ஏதோ ஃபால்ட்டு இருக்கா, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு குறைய இருக்கா அப்படின்றத எல்லாம் செக் பண்ணுவாங்க. சரிங்களா? அது மட்டும் கிடையாது, இது கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்டு எப்படியெல்லாம் அப்ளை பண்ணணும். அண்ட் இதுக்கான அப்ளிகேஷன் மோடு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் மோடில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆகணும். இதுக்கான ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1000 rupees வந்து பார்த்தீங்கன்னா ஆல் கேண்டிடேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். அண்ட் எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட் அந்த அப்ரெண்டிஸ் கேண்டிடேட், இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ் வந்து 1 year வந்து யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபீஸே கிடையாது அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. பட் வேலை வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா மற்ற கேண்டிடேட் ஃபீமேல் கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸு வந்து கிடையாது. அண்ட் ஜென்ரல் கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 year இது வந்து பார்த்திங்கன்னா 40% எடுத்தாவே நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் வந்து பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து எங்கே இருக்கும், எந்த லொக்கேஷனில் இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூடி சீக்கிரம் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இதோட ஜட்ஜ்மெண்ட் வந்து யார் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கிற இந்த ஏஐ ஏர்போர்ட்டோட இந்த ரெக்ரூட்மெண்ட்டு தான் உங்களுக்கு வந்து முடிவு பண்ணும். அண்டு இதுக்கு எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பேக் வந்தால் போதும். இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.